ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. எங்களை முழுவதுமாய் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. புதிய எண்ணெயால் எங்களை அபிஷேகம் செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய புதிய எண்ணெயால் எங்களை அபிஷேகம் செய்வீராக. புதிய பலத்தை கர்த்தர் இந்த காலவேளை எங்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு புதிய பலன் உண்டாவதாக. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று வாக்குரைத்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளையில் எங்கள் மத்தியில் நீர் வருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் மத்தியில் நீர் வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜன், எங்கள் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை வல்லமையா எடுத்து நீர் பயன்படுத்த போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. இந்த கால வேளையில் எல்லா தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தூக்க மயக்க சோர்வு அசதிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உம்மை விடுதலையோடு துதிக்க, உம்மை விடுதலையோடு ஆராதிக்க, உம்மை விடுதலையோடு மகிமைப்படுத்த கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆவியானவரே, எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த தூய தேவாவியானவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மகிமையின் தூய தேவாவியானவரே, நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ, நன்றி 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 நன்றி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் யாம். மகிமையின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கங்களின் தெய்வமே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஐயா, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். மகிமையின் தூய தேவாவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிறதான் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் தேவாதி தேவன் அப்பா, எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறபடி ஆளுமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில மகிமையின் மாறாத பிரசரங்களோடு எங்களை வெளிநடத்திட்டு ஆண்டவரே, முழுவதுமாய் தாழ்த்தி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆராதனை, விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், செபங்கள், வேத வாசிப்புகள், தேவனுடைய வாக்குகள், காணிக்கைகள் முடிவு மட்டுமாய் தேவாவியானவர் எங்களோடு எங்களை வழி நடத்துங்க. தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீ மட்டும் நடத்திருக்கிறீங்க, இனிமேல் நடத்த வல்லவராயிருக்கிறீர். அவரை தொடர்ந்து எங்களோடு பிடிபடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் அவர், இனிமேலும் அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளின் இந்த கால வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனை ஆராதித்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதே என்பதான பாடல் உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஜீசஸ். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா.
நடத்துகிறீர். தகப்பனை போல சுமக்கின்றீர், தாயை போல தேற்றுகிறீர். தகப்பனை போல சுமக்கின்றீர், சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்டும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்டும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். நீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். நீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்டும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்டும் ஆகாரத்தை தருகின்றீர்.
நடத்துகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கூப்பிடும் காக்கை குஞ்சு கட்டும் ஆகாரத்தை தருகிற கர்த்தர். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைச்சா இந்த உலகத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? வாங்கலாம், அனுபவிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்வதை தான் நாம் விரும்ப வேண்டும். நல்ல சொல்லுவோம். நம்மகிட்ட காசு இருக்கும், நம்மகிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், நம்மகிட்ட எல்லாமே இருக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? அநேக நேரங்கள்ல அதான் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணிக்கலாம், அதை வச்சு பார்த்துக்கலாம், அதை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்கதான் நம்ம தவறு செய்கிறோம். எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, எல்லாம் ஆண்டவருடையது. அவரை முன் வச்சுதான் காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. என்கிட்ட காசு இருக்கு, நான் அதை வச்சு செஞ்சிடறேன். என்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதை வச்சு நான் செஞ்சிடறேன். இங்கதான் நம்ம தப்பு செய்யறோம். நம்மகிட்ட கொடுத்ததே ஆண்டவர் தான். இப்போ சிம்பிளா ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும்னா, அந்த காலத்துல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, இந்த குழந்தைங்க அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு வளருவாங்க. அப்பா அப்படின்னா போதும், என்ன பண்ணுவாங்க? அமைதியாயிருவாங்க. அந்த காலத்துல நீங்க கூட்டு குடும்பம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்பா தான் அங்க தலை. பையன் பெரிய ஐடி கம்பெனிலேயே வேலை பார்த்தாலும் குடும்பத்துல டெசிஷன் மேக்கர் யாரு? டெசிஷன் மேக்கர் யாரு? யாரு டெசிஷன்ல எடுப்பா? அப்பாதான். அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல உட்காந்துருப்பாரு. அவர் ஒரு ஈசி சேர்ல அப்படியே ஆடிக்கிட்டு இருப்பாரு. பையன் லட்ச லட்சமா சம்பாதிப்பான். ஆனா வீட்டுக்குள்ள வந்தோடனே அவன் யார் பேச்சதான் கேட்பான்? யார் பேச்சதான் கேட்பான்? ஆமா, மருமக வேலைக்கு போயிட்டு வருவா, அவ்வளவு லட்ச லட்சமா சம்பாதிப்பா. வீட்டுக்குள்ள வந்தோடனே யார் பேச்சதான் கேட்பா? மாமனார் பேச்சதான் கேட்பா. அந்த காலத்துல இந்த கூட்டு குடும்பத்தினுடைய வாழ்க்கை அதுதான். எத்தனை பசங்க பிறந்தாலும் சரி, எத்தனை மருமகளை கட்டிட்டு இருந்தாலும் சரி, இல்ல எத்தனை மருமகள் இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு தலைவர் யாருதான்? யாருதான் சொல்லுங்க? அப்பாதான். அப்பா சொல்றபடிதான் அந்த குடும்பம் இயங்கணும். அம்மாவும் அதான் சொல்லுவாங்க. என்னன்னு போய் உங்க அப்பாட்ட கேட்டு முடிவு எடு. ஓ அம்மா, இல்லம்மா நீ கொஞ்சம் கேட்டு சொல்லுமா அப்பாட்ட, பேசுறக்கே பயந்துக்கோ. அந்த மாதிரி நம்ம கிட்ட காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம்,
இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இல்லாம ஒரு காரியத்தை என்னைக்குமே என்ன பண்ணிடாதீங்க, என்ன பண்ணிடாதீங்க. செய்ய முடியும், ஆனா அது நமக்கு தகுதி இல்ல. அல்லேலூயா. செய்ய முடியும்னா அந்த செய்ய முடியறதுக்கு உண்டான பலனை கொடுத்தது யாருதான்? ஆண்டவர் தான். அதுக்குன்னு ஆண்டவர் கொடுத்துட்டாரு நம்ம செய்யலாமா? செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா காரியத்திலும் அவரை முன்வைக்கணும். இருந்தாலும் அவர் தான், இல்லைனாலும் அவர் தான். அல்லேலூயா. கொடுத்தாலும் அவர் தான், கொடுக்காட்டி அவர் தான். எனக்கு சூழ்நிலை எல்லாம் எனக்கு வாய்க்கிற மாதிரி இருந்தாலும் அவர் தான், எனக்கு சூழ்நிலை வாய்க்கலைனாலும் அவர் தான். 24 மணி நேரமும் அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. காசு இருக்குன்னு காசை சார்ந்து வாழ்ந்துராதீங்க. வேலை இருக்குன்னு வேலையை சார்ந்துராதீங்க. எனக்கு நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு இன்ஃப்ளூயன்ஸ் சார்ந்துராதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு இருக்கு, சார்ந்துராதீங்க. சார்ந்துராதீங்க, மாட்டிக்குவீங்க. நமக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம யாரை சார்ந்துதான் வாழ்ந்தாகணும்? கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கோங்க. என்ன வேணா இருக்கட்டும் நம்ம கையில, ஆனா கர்த்தரை சார்ந்து ஒரு மனிதன் வாழ கற்றுக்கொண்டு இருப்பானால் அவனை யாருனாலையும் அசைக்க முடியாது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், அவர்கிட்ட தாவீது கிட்ட பதவி இருந்துச்சு, நல்ல பவர் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு, நல்ல அறிவு இருந்துச்சு, தாவீது கிட்ட நல்ல ஞானம் இருந்துச்சு, நல்ல யுத்த போர் வீரனாய் பராக்கிரமசாலியா இருந்தான். ஆனா அவன் சொல்லுகிறான், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவேன். அல்லேலூயா. எங்கிட்ட பணம் இருக்கு, யார் அசைக்க முடியாது. எங்கிட்ட பதவி இருக்கு, யார் அசைக்க முடியாது. எங்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, என்னிடத்துல அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த தொழில், எங்கிட்ட அந்த திறமை இருக்கிறது, என்னை யாரும் அசைக்க முடியாது. அப்படி சொல்லல தாவீது, எல்லாம் வச்சுக்கிட்டு சொல்றாரு, ஒண்ணு இல்லாம சொல்லல. தாவீது கிட்ட எல்லா சகலமும் இருக்கு. ஆனா தாவீது சொல்லுகிறார், அவர் என் வலது பரிசத்துல இருக்கிறனாலதான் என்னை யாருனாலையும் தொட முடியல. அல்லேலூயா. அவரு போயிட்டாருன்னா எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாது சொல்றாரு. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை. கிருபையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இன்ஃப்ளூயன்ஸ்ல வாழல. கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பணத்துல வாழல. கிருபையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம், திறமையில வாழல. கிருபையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்முடைய அறிவு ஞானத்தில் வாழவில்லை, கிருபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இத முதல் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எதுல வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஆமா, இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்கள நல்ல பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இல்ல இருக்கிறதுல ரொம்ப சின்ன ஆளா இருந்தாலும் சரி, எல்லாரும் யார் எதுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, எதுல வாழ்ந்துட்டு இருக்கோம்? வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. நம்ம எதுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? அவருடைய கிருபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட இருந்தா என்ன, இல்லைன்னா அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளை கவனிச்சுப்பார், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதே இல்லை, ஆனால் அவைகளுக்கு உங்கள் பரமபிதா என்ன பண்றாரு? பிழை பூட்டுகிறார். அது என்ன படிச்சிருக்கு? அதுக்கு என்ன ஞானம் இருக்கு? அதுக்கு என்ன அறிவு இருக்கு? அதுக்கு என்ன திறமை இருக்கிறது? அதனாலதான் சொல்ல இந்த பாடல் சொல்லுகிறது, கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை நீ தருகிறீர். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், அவைகளை காட்டிலும், அந்த ஆகாயத்து பறவைகளை காட்டிலும், காட்டு புஷ்பங்களை காட்டிலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. இவைகளுக்கே நான் பிழை பூட்டுவேன் என்று சொன்னால், உங்கள் பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒன்றும் அறியாத 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு ஜீவன்களுக்கே நான் பிழை பூட்டுவேன் என்று சொன்னார். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், உங்களுக்கு நான் பிழை பூட்ட மாட்டேனா அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. அல்லேலூயா. நீங்க போய் இந்த உலகத்தை சார்ந்து, ஞானத்தை சார்ந்து, அறிவை சார்ந்து, திறமைகளை சார்ந்து, பணத்தை சார்ந்து, வேலையை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களே. அல்லேலூயா. எல்லாம் நமக்கு தேவைதான், வச்சுக்கலாம். ஆனா சார்ந்து வாழுகிற அளவுக்கு நமக்கு அது தேவையில்லை. அல்லேலூயா. அது நம்மளை உயர்த்தாது, உயர்த்தவும் இல்லை. அல்லேலூயா. நாம் சார்ந்து வாழ வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை உணர்ந்து வாழணும், ஆராதிக்கணும். நீங்க யாரை சார்ந்து இருக்கிறீங்க என்பது நீங்க யார் இடத்துல அதிகமா, எங்க அதிகமா நேரத்தை செலவு பண்றீங்கிறதுல தெரிஞ்சிடும். சொல்லுவோமா? நீங்க எதை சார்ந்து வாழுகிறீர்கள் என்பதை, எதில் அதிக நேரத்தை செலவழிக்கிறீர்கள் என்பதில் தெரிஞ்சுக்கலாம்.
ஹல்லேலூயா. உங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வேர் யூ ஆர் ஸ்பெண்டிங், அங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க எதை சார்ந்து வாழ்றீங்க. நம்ம எதை சார்ந்து வாழ்றோமோ அதுலதான் நம்முடைய நேரத்தை என்ன பண்ணுவோம், அதிகமா செலவிடுது. ஹல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்றேன் அப்படின்னு என்ன பண்ணுவேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆமா, 5 நிமிஷம் கிடைச்சாலும் முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். 10 நிமிஷம் கிடைச்சாலும் முட்டி போட்டு ஜெபம். 5 நிமிஷம் கிடைச்சா என்டர்டைன்மெண்ட் போக மாட்டேன். 5 நிமிஷம் கிடைச்சா அப்படியே ஃப்ரீயா தூங்கலாம் நினைக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா, சத்தமா சொல்ல அல்லேலூயா. நம்ம யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். அல்லேலூயா. அதுலதான் நம்முடைய அதிக நேரங்களும் செலவழிக்கப்படணும். ஆண்டவரை சார்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு உலகத்துல நேரத்தை செலவு பண்ணிட்டு ஆண்டவருக்கு கொசுரை கொண்டு வந்து கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க குழந்தைய அதிகமா நேசிக்கிறீங்க, உங்க குடும்பத்தை அதிகமா நேசிக்கிறீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க, டைமை அதிகமா குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த அன்பு வருது, அந்த பாசம் வருது. இப்போ ஒருத்தங்க குடும்பத்துல அதிகமா நேரத்தையே ஸ்பெண்ட் பண்ணல, வீட்லயே இருக்க மாட்டேங்கிறாங்க, அப்ப என்ன அர்த்தம், குடும்பம் பிடிச்சிருக்கும், குடும்பத்தை நேசிச்சிருப்பாங்க, இல்லைனால இல்ல. சில பேரு அதை காட்டிலும் வெளி உலகத்தை அதிகமா நேசிக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தத்தை வைத்து சொல்லும் அல்லேலூயா. யாரை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்தவ மக்களே, காலம் ரொம்ப சமீபமா இருக்கு. யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழும். உங்ககிட்ட என்ன வேணா இருக்கட்டும், அதை பத்தி நான் இப்ப பேச வரல. என்ன இருந்தாலும் நீங்க கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும். உங்கள் வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாய், கர்த்தருக்குள்ள நிலையான வாழ்க்கையாய் வளரும், உயரும், செழிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தத்தை சொல்லும் அல்லேலூயா. தொடர்ந்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம் என்கிறதான பாடல் உற்சாகமாய் பாடி நம்ம எல்லாரும் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே
ஸ்தோத்திரம். பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நான் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நான் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். வார்த்தையால் தேர்ச்சி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம். வார்த்தையாள் தேர்ச்சி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வடக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வடக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயிக்க வெற்றியா என்றும் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயிக்க வெற்றியா என்றும் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். அன்பினால் அனைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவரே என்றும் ஸ்தோத்திரம். அன்பினால் அனைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவரே என்றும் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வடக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வடக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். அப்படியே எழுப்பி நிற்போமா? நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில்
நடத்துவீர். சொல்லுவோமா? வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுவோமா? ஆவியானவரே, அப்பா, ஆவியான தெய்வமே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காத்தவரே. ஆமென். தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காப்பவரே. Oh, yes. தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் வேளையிலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், புது பலனடைந்திடுவேன். சொல்லுவோமா? உயர பறந்திடுவேன். என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே. ஆமென். தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. ஆமென். எவ்வளவு கடினமான சூழ்நிலையில நாம் நடக்கும் போதும் நம்மை காக்கிற ஒரே தேவனாகிய கர்த்தர். ஓ, வறட்சி நிறைந்த வாழ்க்கையில ஓ கதறும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை கேட்கிறதா இருக்கிறார். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. இருள்
தண்ணீரே என்னக்கோ நீரெந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ 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 தண்ணீரே ஆவியானவரே 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே பள்ளத்தாக்கில் என்னை காண்பவரே ஆமென் தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர் சத்துவமெல்லாம் வேளையில் அதை பெருக செய்கின்றீர் சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர் சத்துவமெல்லாம் வேளையில் அதை பெருக செய்கின்றீர் பலனடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன் புது பலனடைந்திடுவேன் நான் உயர பறந்திடுவேன் பலனடைந்திடுவேன் பலனடைந்திடுவேன் நான் உயர பறந்திடுவேன் புது பலனடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன் என்னக்கோ திறந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே என்னக்கோ திறந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே 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 ஆவியானவரே
கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில நிறைந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஓ கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. சத்துவம் இல்லாத எங்களுக்கு சத்துவத்தை பெருக செய்ய நீர் வல்லவர் ஆண்டவரே. சோர்ந்து போன நேரத்துல ஆண்டவரே பலனை தர நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது எங்களை காண்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே. அப்பா பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்கும் பொழுது எங்களை காண்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா தாகத்தாலே நாங்கள் கதறும் பொழுது எங்களை கேட்கிற தேவன் நீரப்பா. எங்களை கேட்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை கேட்கிறவர் ஆண்டவரே. எங்களை காண்கிறவர், எங்களை கேட்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் திகைக்க மாட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆவியானவரே. அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீங்க. நீர் எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ நன்றி தகப்பனே. ஓ நன்றி 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 ஆவியானவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா இயேசுவே. துதிக்கிறோம் 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 ஐயா. ஓ மகிமையின் தெய்வமே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓ ராகாதால ராபா ஷாதானா ராதால ராகாதானா ரா. ஓ கர்த்தர் நல்லவர் 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 நல்லவரப்பா. இயேசுவே நீ நல்லவர் 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 நல்லவரப்பா. நேற்று மாறாத தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் சுகமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். கரங்களை உயர்த்தி இன்னும் உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும்
முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர் என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர் என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர் காலமும் நான் துதிப்பேன் நேரமும் நான் போற்றுவேன் காலமும் நான் துதிப்பேன் என் நேரமும் நான் போற்றுவேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் சூழ்ந்தாலும் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர் நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர் நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர் எக்காலமும் நான் துதிப்பேன் என் நேரமும் நான் போற்றுவேன் 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 இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் 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 நல்லவர் வல்லவர் சர்வ இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் உம்மை எக்காலமும் நான் துதிப்பேன் என் நேரமும் நான் போற்றுவேன் எக்காலமும் நான் துதிப்பேன் என் நேரமும் நான் போற்றுவேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே
நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் எல்லாமே முடிந்தது, நீ ஒன்றுமில்லை என்ற சூழ்நிலையை நாம் உணர்ந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மறுபடியும் கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மறுபடியும் கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் அதிகமாய் நம்மை அன்பு கூறுகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை காட்டில் நம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரே தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துகிறவர். சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்கணும். எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, வெறுமையாக்குகிறேன். இத்தனை நாட்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். நீ வாழுகிற இந்த வாழ்க்கை உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. உங்களுக்காக நான் வாழணும். உம்மை சார்ந்து வாழணும். உமக்குள்ள நான் வாழணும்னு சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நீ மட்டும் நம்ம ஏந்தி தாங்கி வழிநடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் இனிமேலும் அவர் ஒருவரே நம்ம ஏந்தி தாங்கி வழிநடத்த போகிறார். அவரை எல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. அவரை எல்லாமல் ஒரு இரட்சகர் இல்லை. அவரை எல்லாமல் ஒரு மீட்பர் இல்லை. அவரை எல்லாமல் ஒருவரும் இல்லை. அவரை எல்லாமல் ஒருவரும் இல்லை. அவரை எல்லாமல் ஒருவருமே இல்லை. எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். ஓ எஸ், கர்த்தர் நல்லவர். இயேசுவே, நீ நல்லவரப்பா. மகிமையின் தேவனப்பா. மாறாத தேவன். கிருபை நிறைந்த தேவனப்பா. இரக்கம் நிறைந்த தேவன் ஆண்டவரே. மனதுருக்கம் நிறைந்த கர்த்தர் ஆண்டவரே. பா, எங்களை தாழ்த்துகிறோம். சூழ்நிலை மாறட்டும், எங்க வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. உமக்குள்ள நாங்கள் வாழ, உமக்குள்ள நாங்கள் பிழைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். செய்த தவறுகளை மன்னியும். செய்த ஒவ்வொரு பாவங்களையும் கர்த்தர் மன்னிப்பீராக. மனமிறங்குவீராக. குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னியும். நீங்க தான் பொறுப்பெடுத்து நடத்தணும். உங்களை முழுவதுமாய் நீர் பொறுப்பெடுத்து நடத்தணும். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தாழ்த்துகிறோம். உங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். வெறுமையாக்குகிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்.